யாராவது ஒருத்தவங்க இங்கே போயிட்டாங்கன்னா மற்றவங்க எல்லாருமே அவுட் ஆயிடுவீங்க. சரியா? குயிக்காக யோசிச்சு பண்ணி போகணும். சரி, சென்டருக்கு வாங்க. உபதியா, வாங்க வாங்க, 4 பேர் வந்துருங்க. அவுட். முன்னாடி வாங்க. போகுது. லூக்கா, அவுட். ஓகே. சங்கீதம், உங்க வலது பக்கம் பழைய ஏற்பாடு சொன்னேன், இடது பக்கம் புதிய ஏற்பாடு சொன்னேன். சரி, பாய்ஸ் வரீங்களா? பாய்ஸ் எப்படி இருக்கீங்கன்னு பார்ப்போம். இது புதிய ஏற்பாடு, உங்க ரைட் ஹேண்ட் சைடு இது பழைய ஏற்பாடு. புரியுதா? புரியுதா? ஹலோ, இந்த சைடு பழைய ஏற்பாடு, அந்த சைடு புதிய ஏற்பாடு. சரியா? இங்க புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. ரெடி? ட்ரையல் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க மூவ் ஆகுறது கேம். ஓகேவா? சரி, ரெடியா? ரெடி? ஒன்னியும் வாங்க. அவுட். நீ அவுட். என்னாகமம், வாங்க வாங்க. யாரையாவது பார்த்தா அப்படியே பின்னாடி போயிடுறாங்க. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போகிறாங்க. ரூத், ஓகே. சென்ட்ரா வாங்க, சென்ட்ரா வாங்க. ஒன்று பேதுரு, கால் அது படக்கூடாது. ஓசியா, ஜூலி, சரி சரி. கேமில் வின் பண்ண ஜோனா அக்காவுக்கு நம்ம மேரி டீச்சர் வந்து இந்த ஷால் போடுவாங்க. உள்ள வாங்க. எல்லாம் கை தட்டலாமா? சரி, பாய்ஸில் கேமில் வின் பண்ண ஜூலி வயலினிஸ்ட்டுக்கு நம்ம பிரகாஷனை வந்து ஷால் போடுவாங்க. வாங்க, கிளாப் பண்ணலாமா? நல்லா கிளாப் பண்ணுங்க. சரி, ஓகே. எத்தனாவது நாள்? 5வது நாள். எல்லாருமே வந்துட்டீங்களா? சாப்பிட்டு யாரும் ஆப்சென்டாக இருக்காங்களா உங்கள் கிளாஸில்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வராமல் இருக்காங்களா? 5வது நாளுக்கு வந்திருக்கீங்களா? யாராவது உங்கள் நியூ ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? யாராவது நியூ ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? இல்லையா? சரி, பாட்டு பாடலாமா? நேற்று என்ன பாட்டு பாடணும்? நேற்று என்ன பாட்டு பாடிச்சோம்? டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு, வாசிப்பேன், நேசிப்பேன், தியானிப்பேன். அந்த பாட்டு பாடலாமா? ஓகே. சாங் நம்பர் 6, கர்த்தரின் வேதம் என் மன மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம். இந்த சாங் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்? அல்ல, சாங் ஷீட்ல என்ன போட்டிருக்கேன்? சத்தமா சொல்லலாமா? எதை வாசிக்கணும்? வேதத்தை வாசிப்பேன், நேசிப்பேன், தியானிப்பேன். இன்னொரு தடவை சத்தமா சொல்லலாமா? சொன்ன முடிச்ச உடனே அவங்க ட்ராக் போட்டுருவாங்க. ஆக்ஷன் பண்ணலாம்ல இதுக்கு. ஓகே, எல்லாரும் எழுதலாம். 1 2 3 4. கர்த்தரின் வேதம் என் மன மகிழ்ச்சி, கர்த்தரின் வேதம் என் மன மகிழ்ச்சி. என் இதயத்தின் துக்கங்கள் தூரமா போச்சு, என் இதயத்தின் துக்கங்கள் தூரமா போச்சு. கர்த்தரின் வேதம் ஆவியின் பட்டயம், கர்த்தரின் வேதம்
ஆவியின் பட்டயம், அது சாத்தானை ஓட ஓட துரத்தும் பட்டயம், அது சாத்தானை ஓட ஓட துரத்தும் பட்டயம். தினமும் திருமறை வாசிப்பேன், அதனை என்றும் நேசிப்பேன், நாளும் நானும் தியானிப்பேன், பவர்ஃபுல்லாக மாறிடுவேன். தினமும் திருமறை வாசிப்பேன், அதனை என்றும் நேசிப்பேன், நாளும் நானும் தியானிப்பேன், பவர்ஃபுல்லாக மாறிடுவேன், மாறிடுவேன், மாறிடுவேன். சாங் நம்பர் 5 பாடலாமா? டியாலோ. ஆக்ஷன் எல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லாரும் ஆக்ஷன் போடணும். டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ. அலங்கார வாசலில் பிச்சைக்காரன் இருந்தான், போவோர் வருவோரிடம் பிச்சை கேட்டான். பெதுருவும் யோவானும் ஆலயம் வந்தனர், பிச்சைக்காரனோ பிச்சை கேட்டான். வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்ல, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான். வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்ல, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான். எழுந்தான், நடந்தான், குதித்தான், துதித்தான். இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான், இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான். டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ. சரி, வேற எந்த சாங்? 3வது பாட்டு பாடலாமா? கர்த்தரே வலிமை. ஆக்ஷன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? கர்த்தரே வலிமை. கர்த்தரே வலிமை, கர்த்தரே வலிமை, வேண்டாம் வேண்டாமே சுய வலிமை. கர்த்தரே வலிமை, கர்த்தரே வலிமை, வேண்டாம் வேண்டாமே சுய வலிமை. சுயத்தை சார்ந்தான் சிம்சோன், இறை வலிமை இழந்தானே. சுயத்தை சார்ந்தான் சிம்சோன், இறை வலிமை இழந்தானே. பலனாகிய கர்த்தரை சார்ந்ததான் புது வலிமையை சிம்சோன் பெற்றானே. சுயபலனை நீ வெறுத்திடு, கர்த்தரின் பலனை பெற்றிடு. சுயபலனை நீ வெறுத்திடு, கர்த்தரின் பலனை பெற்றிடு, நீயும் பெற்றிடு. சரி, உட்கார்ந்துக்கலாமா? அமைதியா உட்காருங்க. சரி, சாங் நம்பர் 7. லாலா லாலா லா, கிறிஸ்துவே என் வலிமை. லாலா 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 ஷலாலா லாலா, லாலா 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 ஷலாலா லாலா. கிறிஸ்துவே என் வலிமை என்றுமே, நான் யாருக்கும் மஞ்ச மாட்டேனே. சிலுவையை சுமந்து கொண்டு முன்னே செல்லுவேன், அவர் தருவார் எனக்கு வலிமையே. கிறிஸ்துவே என் வலிமை என்றுமே, நான் யாருக்கும் மஞ்ச மாட்டேனே. சிலுவையை சுமந்து கொண்டு முன்னே செல்லுவேன், அவர் தருவார் எனக்கு வலிமையே. அன்பு தம்பியே வேதம் வாசி,
அனுதினமும் ஜெபம் செய்திடு, என்றும் இயேசுவை துதித்துக் கொண்டிரு, சாட்சியாக என்றும் வாழ்ந்திடு, நம்பி சாட்சியாக என்றும் வாழ்ந்திடு, தங்கி சாட்சியாக என்றும் வாழ்ந்திடு. லால லால லாலா ஷலால லாலா, லால லால லாலா ஷலால லாலா. நல்லா இருக்கா? பாட்டு பிடிச்சிருக்கா? பாடிடலாமா? ஈஸியா இருக்கா? இன்னும் ஒரு தடவை என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? ஓகே, ட்ராக் போட்டு பாடலாம். கூட சேர்ந்து பாடணும், சரியா? இந்த சைடு ரொம்ப கம்மியா இருக்காங்க மக்கள். லால லால லாலா ஷலால லாலா, லால லால லாலா ஷலால லாலா. கிறிஸ்துவே என் வலிமை என்றுமே, நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேனே, சிலுவையை சுமந்து கொண்டு முன்னே செல்லுவேன், அவர் தருவார் எனக்கு வலிமையே. கிறிஸ்துவே என் வலிமை என்றுமே, நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேனே, சிலுவையை சுமந்து கொண்டு முன்னே செல்லுவேன், அவர் தருவார் எனக்கு வலிமையே. அன்பு தம்பியே வேதவாசி, அனுதினமும் ஜெபம் செய்திடு, என்றும் இயேசுவை துதித்துக் கொண்டிரு, சாட்சியாக என்று வாழ்ந்திடு, தம்பி சாட்சியாக என்று வாழ்ந்திடு, தங்கை சாட்சியாக என்று வாழ்ந்திடு. லால லால லாலா ஷலால லாலா, லால லால லாலா ஷலால லாலா. ஹலோ, இருக்கீங்களா? அங்க பார்த்துட்டு இருக்கீங்க, பாடலாமா? ஆரம்பிச்சு விட்டுருவேன், நீங்க பாடணும் இப்போ. ஓகேவா? ரெடியா? நான் பாட மாட்டேன். கவனிச்சிங்கல்ல? 2 தடவை கவனிச்சிங்கல்ல? ஈஸியாக தானே இருக்கு பாட்டு. பாடலாமா? பின்னாடி சவுண்டு வரணும். இந்த சைடு தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி உட்காருங்கண்ணே, சவுண்ட் அப்படின்னா தான் ஈக்குவல் ஆகும். இங்கே ஃபுல்லாக கேர்ள்ஸ், அப்படியே வீக்காக இருக்குது சவுண்ட். ஓகே, அகெயின். பாடணும். எல்லாம் சாங் ஷீட் பாருங்க. லால லால லாலா ஷலால லாலா, லால லால லாலா ஷலால லாலா. கிறிஸ்துவே என் வலிமை என்றுமே, நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேனே, சிலுவையை சுமந்து செல்லுவேன். சத்தமா? கிறிஸ்துவே என்றுமே. சத்தமா? கேர்ள்ஸ் பாடவே இல்லை. அவர் தருவார் எனக்கு வலிமையே, அன்பு தம்பியே வேதவாசியே, அனுதினம் ஜெபம் செய்திடு. சத்தமா? பாடவே இல்லை இங்கெல்லாம். இன்னும் தங்கி சாட்சியாக என்று வாழ்ந்திடு, தங்கி சாட்சியாக என்று வாழ்ந்திடு. லால லால லாலா ஷலால லாலா, லாலா படுங்க. லால லால லாலா ஷலால லாலா. ஆக்ஷன். ரெடியா? ஓகே, ஆக்ஷன் பார்க்கலாமா? கிறிஸ்துவே என் வலிமை என்றுமே, நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேனே, சிலுவையை சுமந்து கொண்டு முன்னே செல்லுவேன், அவர் தருவார் எனக்கு வலிமையே. கிறிஸ்துவே என் வலிமை என்றுமே, நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேனே, சிலுவையை சுமந்து கொண்டு முன்னே செல்லுவேன், அவர் தருவார் எனக்கு வலிமையே. அன்பு தம்பியே வேதம் வாசி, அனுதினமும் ஜெபம் செய்திடு, என்றும் இயேசுவை துதித்துக் கொண்டிரு,
சாட்சியாக என்றும் வாழ்ந்திடு தம்பி, சாட்சியாக என்றும் வாழ்ந்திடு தங்கை, சாட்சியாக என்றும் வாழ்ந்திடு. லால லால லாலா ஷலால லாலா லால லால லாலா ஷலால லாலா. அலான்சோ ஆக்ஷன். ஓ எஸ், எல்லாம் சொல்லி கொடுத்தது எல்லாம் எங்க போச்சு? பிடிக்கலையா? ஆக்ஷன் பிடிக்கல, நீங்க வேற மாத்திட்டு வந்துருங்க. ஆக்ஷன் பிடிக்கல, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஆக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஓஎஸ் சொல்லணும் நல்லா. நீங்க ஆக்ஷனோட நேற்று யாபேஸ் அண்ணா சொல்லி கொடுத்தாங்க. சொல்றீங்களா? சொல்லலைன்னா நான் இன்னொரு தடவை வேணா ட்ரை பண்ணிட்டு வரோம். இந்த ஆக்ஷன் பிடிக்கலையா? ஓகே, அப்போ அப்படியே அனுப்பிச்சுக்கோங்க. 1 2 3 4. ரெடி அண்ணா. நீங்க கிளாப் பண்ண மாட்டேங்க, அதனால கிளாப் பண்ணல. லால லால லாலா ஷலால லாலா லால லால லாலா ஷலால லாலா. கிறிஸ்துவே என் வலிமை என்றுமே, நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேனே. சிலுவையை சுமந்து கொண்டு முன்னே செல்லுவேன், அவர் தருவார் எனக்கு வலிமையே. கிறிஸ்துவே என் வலிமை என்றுமே, நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேனே. சிலுவையை சுமந்து கொண்டு முன்னே செல்லுவேன், அவர் தருவார் எனக்கு வலிமையே. அன்பு தம்பியே, வேதம் வாசி, அனுதினமும் ஜெபம் செய்திடு, என்றும் இயேசுவை துதித்துக் கொண்டிரு. சாட்சியாக என்றும் வாழ்ந்திடு தம்பி, சாட்சியாக என்றும் வாழ்ந்திடு தங்கை, சாட்சியாக என்றும் வாழ்ந்திடு. லால லால லாலா ஷலால லாலா லால லால லாலா ஷலால லாலா. ஓகே, அடுத்து சாங் நம்பர் 8. ஆக்ஷன் வந்து இதுக்கு மதியானம் பார்க்கலாம், பாட்டு மட்டும் கற்றுக்கலாம். சாங் நம்பர் 8. ஓடுவேன் ஓடுவேன் ஓடுவேன். நடப்பேன் நடப்பேன் நடப்பேன், நான் மயங்கி விழுந்திட மாட்டேன். வாட் இஸ் த மேட்டர்? வாட் இஸ் த மேட்டர்? நான் சொல்வது பெரிய சாப்டர், நான் சொல்வது பெரிய சாப்டர். கர்த்தரிடம் நான் ஜெபித்திடுவேன், காத்திருந்து புது பலன் அடைவேன். கழுகுகள் போல உயர உயர பறப்பேன், ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன். நான் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தரிடம் நான் ஜெபித்திடுவேன், காத்திருந்து புது பலன் அடைவேன். கழுகுகள் போல உயர உயர பறப்பேன், ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன். நான் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். thumbs up thumbs up thumbs up thumbs up thumb thumb thumbs up thumb thumb thumbs up thumbs up thumbs up thumbs up thumbs up thumb thumb thumbs up thumb thumb thumbs up thumbs up. எப்படி இருந்துச்சு இந்த பாட்டு? பாடிடலாமா? ஈஸியா? ஓகே, பாடிடலாம். ஓகே, சரி. இன்னொரு தடவை என் கூட சேர்ந்து பாடுங்க. ஓடுவேன் ஓடுவேன் ஓடுவேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். நடப்பேன் நடப்பேன் நடப்பேன், நான் மயங்கி விழுந்திட மாட்டேன். What is the matter? What is the matter?
பெரிய சாப்டர், நான் சொல்வது பெரிய சாப்டர். கர்த்தரிடம் நான் செபித்திடுவேன், காத்திருந்து புது பலன் அடைவேன். கழுகுகள் போல உயர உயர பறப்பேன், ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன். நான் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். பாடுங்க. கர்த்தரிடம் நான் செபித்திடுவேன், காத்திருந்து புது பலன் அடைவேன். உயர உயர பறப்பேன். சத்தமா. ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன், நான் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். Thumbs up, thumbs up, thumbs up, thumbs up, thumbs up, thumb thumb thumbs up, thumb thumb thumbs up, thumbs up, thumbs up, thumbs up, thumbs up, thumb thumb thumbs up, thumb thumb thumbs up, thumbs up. பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? பாட்டு நல்லா இருந்துச்சா? ஈஸியாக படித்த பாட்டு நல்லா இருந்துச்சா? ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? அதுக்கு முந்தின பாட்டுக்கு பிடிச்சிருந்துச்சா? என்ஜாய் பண்ணிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பைபிள்லேருந்து ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். இஸ்ரவேல்ன்ட்டு ஒரு அழகான தேசம் இருக்குது. அந்த தேசம் எப்படி இருக்கும்? பயங்கர அழகாக இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். அந்த தேசத்தில் ஒரு டைம் என்ன ஆகுது? பயங்கர பஞ்சம் வருது. அது எப்படி வருது, எதனால் வருது அப்படிங்கிறத இந்த கதையில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இஸ்ரவேல் தேசத்தில் இப்போ வந்து ஆகாப் அப்படின்ட்டு ஒரு ராஜா வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஏசப்பா ஆண்டவர் வந்து எப்படி கூப்பிட்டு வந்தாங்க? அவங்க எகிப்தில் வந்து பயங்கர அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. என்ன எதில் இருந்தாங்க? அடிமையாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அடிமையாக. இன்னொரு தேசத்தில் அங்கே இருக்கிற ராஜாவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? என்னோட மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஆண்டவர் வந்து அவங்கள இஸ்ரவேல் தேசத்துலேருந்து எகிப்திலேருந்து எங்கே கூட்டு வந்துட்டாங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேல் மக்களுக்கு என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசத்துக்கு கூட்டு வராங்க. ஆனால் இங்கே வந்து இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. இந்த ஆகாப் ராஜா என்ன பண்ணுறாரு? பாகால் அப்படின்னு ஒரு தெய்வத்தை இந்த மக்களை வந்து வணங்க வைக்காங்க. ஆண்டவருக்கு பிடிக்குமா இந்த செயல்? எல்லாரும் கவனிக்கிங்களா? ஆண்டவருக்கு இந்த செயல் பிடிக்குமா? ஆண்டவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மக்களை என்ன பண்ணுறாங்க? எங்கேருந்து கூட்டு வந்தாங்க? எகிப்திலேருந்து கூட்டு வந்து எங்கே வச்சுருக்காங்க? ஒரு அழகான ஒரு தேசத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த தேசத்தில் ஆண்டவர் வந்து வச்ச பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் பாகால் அப்படின்ட்டு ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்காங்க. இது வந்து யாருக்கு பிடிக்கல? ஆண்டவருக்கு அப்புறமா எழுதலாம், கடைசி எழுதிடலாம். ஆண்டவருக்கு என்ன பண்ணல? பிடிக்கல. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? எலியான்னு ஒரு தீர்க்கதரிசிட்ட போய் சொல்கிறாங்க, நீ போய் ஆகாப்ட பேசு. நீ வந்து என்ன பண்ணுற? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. இது ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாங்க? உனக்கு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? ஆண்டவர் வந்து எலியாட்ட சொல்கிறாங்க. எலியா இப்போ என்ன பண்ண போகிறாங்க? ஆகாப்ட போய் சொல்ல போகிறாங்க. எலியா போகிறாங்க ஆகாப்ட. ஆகாப் ராஜாவை போய் சந்திக்காங்க. ஆகாப்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாங்க, தேசத்தில் இனிமேல் என்ன ஆகாது? உங்களுக்கு தெரியும் தானே? என்ன ஆகாது? மழை பெய்யாதுன்னு சொல்கிறாங்க. இனி தேசத்தில் எத்தனை வருஷத்துக்கு மழை பெய்யாது? 3 வருஷத்துக்கு இந்த தேசத்தில் என்ன ஆக போகிறதில்ல? மழை பெய்ய போகிறதில்ல, பனி வர போகிறதில்ல, எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேசம் என்ன ஆகுது? பயங்கர வறட்சி ஆகுது. எத்தனை வருஷம்? 1 வருஷம் போகுது, 2 வருஷம் போகுது, 3 வருஷம் போகுது. அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்து உண்டாகுது. இப்படி என்ன ஆகுது? ஆகாப்ட போய் இவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் வந்து எலியாட்ட என்ன சொல்கிறாங்க? நீ போய் என்ன பண்ணு? இப்போ கேரித் அப்படின்னு ஒரு ஆற்றங்கரைக்கு போ, அங்கே போய் இரு. உன்னைய போஷிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? காகத்துக்கு வந்து நான் வந்து உத்தரவு சொல்கிறேன். காகம் வந்து உனக்கு என்ன பண்ணும்? சாப்பாடு கொடுக்கும். காகம் எங்கேயாட்டும் நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்குமா?
காகம் எங்கேயாட்டும் நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்குமா? ஆனால் கொடுக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, காகம் மூலியமா எலியாவுக்கு என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. காலையில் கொடுக்குறாங்க, சாயங்காலம் கொடுக்குறாங்க. என்ன சாப்பாடு கொடுக்காங்க? இறைச்சி கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற காகல் நம்ம பார்க்குற காகல் என்ன பண்ணும், நம்ம போட்ட இறைச்சியை வந்து தூக்கிட்டு போவோம். ஆனால் அந்த காகம் என்ன பண்ணுது, ஆண்டவரோட சொல்ல கேட்டு எலியாவுக்கு வந்து காலையிலையும் மாலையிலையும் என்ன பண்ணுது, ஆகாரம் கொடுக்கு. இப்படிதான் எலியா வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு, அவருடைய நாட்களை கழித்து கொண்டு போய்கொண்டிருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த கேரித் அப்படிங்கிற ஆற்றங்கரையில அந்த ஆறுல நீர் வந்து என்ன ஆயிருது, வற்றி போயிருது. அந்த நீர் வற்றி போன உடனே ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, நீ கேரிபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போ, அங்க வந்து ஒரு விதவை இருப்பாங்க, அங்க போயிரு, அந்த விதவை மூலமா உன்னை போஷிப்பேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்டவரோட சொல்ல கேட்டு இவங்க அங்க போறாங்க. இப்படியே ஒவ்வொரு நாட்களும் போய் எத்தனை வருஷம் போயிடுச்சு, 3 வருஷம் போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாங்க, மறுபடியும் அவங்களோட ஜனங்கள், ஆண்டவரோட ஜனங்கள் யாரு, இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் கஷ்டப்படுறாங்க. எப்படி கஷ்டப்படுறாங்க, 3 வருஷம் என்ன ஆகுது, அங்க மழை இல்லாம தண்ணி இல்லாம என்ன ஆகுது, ஒரே வறட்சி ஆயிட்டு. அந்த வறட்சியில என்ன பண்றாங்க, ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட சாப்பாட்டுக்கு என்ன பண்றாங்க, ரொம்ப கஷ்டமாயிட்டு. அப்படிங்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாங்க, மறுபடியும் எலியாவிட்ட சொல்றாங்க, நீ போய் யார்கிட்ட போய் பேசு, ஆகாப்கிட்ட போய் பேசு. இப்போ நீ போய் ஆகாப்கிட்ட பேசு, ஆகாப்கிட்ட போய் பேசுன்னு சொன்ன உடனே எலியா என்ன பண்றாங்க, ஆகாபை சந்திக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒபதியா அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. இந்த ஒபதியா யாருன்னா, ஆகாபோட அரண்மனையில ஆகாபுக்கு அடுத்து இருந்த ஒரு ஸ்தானாதிபதி தான் யாருன்னா ஒபதியா. அந்த ஒபதியாவும் ஆகாபு என்ன பண்றாங்க, நம்மகிட்ட இருக்கிற கழுதைகளும் ஆடு மாடுகளும் என்ன ஆகக்கூடாது, சாகக்கூடாது. தேசத்துல என்ன ஆகுது, பஞ்சம் ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. அப்படிங்கிறதுனால நீ என்ன பண்ணு, நீ இந்த பக்கமா போ, எந்த ஆறுல தண்ணி அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பாரு. அதே மாதிரி நான் இந்த பக்கமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒவ்வொரு திசையா போறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு திசையில என்ன ஆகுதுன்னா, எலியா வந்துகிட்டு இருக்காங்க. எலியா வர்ற திசையும் ஒபதியா வர்ற திசையும் ஒரே திசையா இருக்கிறதுனால 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒருவரை ஒருவர் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது எலியா என்ன சொல்றாங்க ஒபதியாட்ட, நான் போய் ஆகாபை பார்க்கணும், நீ ஆகாபை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றாங்க. அப்படி பண்ணும்போது இப்போ எலியா என்ன பண்றாங்க, போய் ஆகாபை சந்திக்காங்க. ஆகாபை சந்திக்கும் போது, உன்கிட்ட எத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, நீ ஏன் இப்படி பாகாலை வணங்கிட்டு இருக்க, பாகால் தெய்வமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க, ஆகாப் என்ன பண்றாங்க, அதை எதையுமே கேட்கறதா இல்லை. உடனே எலியா என்ன சொல்றாங்க, நீ உன்னோட தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கூட்டு வா, எல்லாரையும் கர்மேல் பர்வதத்துக்கு கூட்டு வா, அங்க நானும் வரேன், உன்னோட தீர்க்கதரிசிகளையும் கூட்டு வா, அங்க நமக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் ஆண்டவர் என்பதை நம்ம அந்த போட்டி மூலமா தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆகாப்கிட்ட வந்து யார் இருக்கா, பாகால் தீர்க்கதரிசிகள் மொத்தம் 450 பேர் இருக்காங்க. அது போக யார் இருக்கான்னா, இன்னும் ஒரு 400 தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அது யாருன்னா, ஆகாபோட மனைவியோட ஏசபேல் அப்படிங்கிறவங்களோட பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற 400 தீர்க்கதரிசிகள். மொத்தம் 850 தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க, இப்போ கர்மேல் பர்வதத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க 850 பேர் போறாங்க. இங்க எலியா ஒருத்தர் மட்டும் போறாரு. இங்க என்ன நடக்கு, அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. அந்த பலிபீடத்தை என்ன பண்றாங்க, விறகுகளை அடுக்குறாங்க. அந்த பலிபீடத்து மேல ஒரு காளையை வெட்டி வைக்கணும். இவங்க என்ன பண்ணணும், பாகாலை நோக்கி கூப்பிடணும். இப்ப பாகால் தான் தெய்வம்னா, பாகால் என்ன பண்ணட்டும், இந்த அக்கின் இந்த மேல வச்சிருக்க இந்த கறியை என்ன பண்ணட்டும், பட்சித்து போடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப ஆண்டவர் தான் தெய்வம்னா, ஆண்டவர் வந்து அக்னியை அனுப்பி இந்த பலிபீடத்தை பட்சித்து போடுறேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த 850 தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க, அந்த பலிபீடத்தை கட்டுறாங்க. பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்து மேல என்ன பண்றாங்க, ஒரு காளையை அப்படியே பீஸா வெட்டி என்ன பண்றாங்க, அது மேல வைக்காங்க. காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு காலையிலே என்ன பண்றாங்க, பாகாலை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாகாலே நீ தான் தெய்வம், என்ன பண்ணு, இதை வந்து அக்னியால சுட்டெரிச்சு போடு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. காலையில ஆரம்பிச்சவங்க கூப்பிடுறாங்க. எப்போ ஆயிட்டு, மதியானம் ஆயிட்டு. ஆனா இன்னும் என்ன ஆகல, பாகால் இன்னும் அந்த பலிபீடத்தை அக்னியால பட்சித்து போடல. அப்படின்னு இருக்கும்போது எலியா என்ன சொல்றாரு, உங்க தேவன் தானே, கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க, தூங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, இன்னும் சத்தமா கூப்பிடுறாங்க. ஆனா பாகால் என்ன பண்ணல, ஒரு சத்தமும் கொடுக்கல. அடுத்து என்ன ஆகுது, மறுபடியும் என்ன பண்றாங்க, இவங்க கையெல்லாம் கெறி கொண்டு பாகாலே இறங்கி வந்து இந்த பலிபீடத்தை பட்சித்து போடுன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இருந்தா அங்க என்ன ஆகல, அங்க எதுவுமே நடக்கல. இப்போ என்ன ஆகுது, இப்போ அடுத்தது இன்னொரு பலிபீடத்தை எலியா வந்து என்ன பண்றாங்க, அவங்க உருவாக்குறாங்க. அதே பலிபீடத்துல என்ன பண்றாங்க, இவங்களும் ஒரு புதிய பலிபீடத்தை உண்டாக்கி அந்த பலிபீடத்துல இவங்களும் அதே மாதிரி ஒரு காளையை என்ன பண்றாங்க,
பீஸ் பீஸாக கட் பண்ணி அது மேலே வந்து வைக்காங்க. அது மேலே வச்ச பிறகு எலியா இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே நீங்கள் தான் தேவன்றதை யாரை அறிஞ்சுக்கொள்ளணும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஏசப்பாவுக்கு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் பாகால்ங்கிற தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தான் தெய்வம் என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இந்த பலிபீடத்தை ஃபுல்லாக அக்னியால் பட்சித்து போடுங்கன்னு சொல்லி எலியா வந்து ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகுது, எலியா ஜெபம் பண்ண மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அந்த அக்னியை இறக்குறாங்க. இறக்கி அந்த பலிபீடத்தை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, அக்னியால் பட்சித்து போடுறாங்க. இப்போ இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆண்டவர் தான் தெய்வம் என்பதை அவங்க உணர்ந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே நீர் தான் மெய்யான தெய்வம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சரணடைகிறாங்க. இப்போ இந்த எலியா எப்படி ஜெபம் பண்ணாங்க, இந்த எலியா கூட யார் இருந்தா, எலியாவுக்கு தெரிஞ்சிருந்து மெய்யான தெய்வம் யாருன்ட்டு, ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் என்பதை எலியா வந்து பயங்கரமாக ஒரு அனுபவத்தில் இருந்ததுனால அவங்க 850 பேர் இருந்தாலும் இந்த ஒருத்தரோட தைரியம், அந்த விசுவாசமான ஜெபம் தான் என்ன பண்ணுது, இவங்களை வந்து இந்த இந்த காரியத்தை செய்ய வைக்க. இதே நம்ம இருந்தோம்னா நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கும், அங்கே 850 பேர் இருக்காங்க, நம்ம ஒரு ஆளாக போகிறோம். ஆனால் நம்ம இதே அளவு ஆண்டவர் விசுவாசித்து நம்ம ஜெபத்தில் உள்ள தைரியத்தில் நம்ம போவோமா இல்லையா அப்படிங்கிறதான் என்னோட தலைப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் வந்து நம்ம வந்து வலிமையாக இருக்கணும். நம்ம ஒரு ஜெபம் பண்ணுறோன்னா, ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பான முறையில் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா எந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஆப்போசிட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம அந்த காரியத்தை கண்டிப்பான முறையில் வெற்றியாக செய்து முடிக்கலாம். சரி, பைபிள் ஸ்டோரி கேட்டிங்களா எல்லாரும்? நல்லா இருந்துச்சா? சரி, இன்னைக்கு எத்தனாவது நாள்? 5வது நாள். 4 நாளுக்குரிய வசனம் தலைப்பு யாருக்கா ஞாபகம் இருக்கா? சரி, ஜூனியர் வாங்க, யாராவது கேர்ள்ஸில் ஒருத்தங்க வாங்க. கருத்து வலிமை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாள் 1. எங்கே வலிமை? கர்த்தரே வலிமை, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாள் 2. எது வலிமை? சிலுவையே வலிமை. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாள் 3. எதற்காக வலிமை? சுகமாய் வாழ. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாள் 4. எதில் வலிமை? வேதமே வலிமை. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 92ஆம் வசனம். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? பாய்ஸில் யாராவது ஒருத்தவங்க, ஜூனியர் பாய்ஸ். கருத்து வலிமை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாள் 1. எங்கே வலிமை? கர்த்தரே வலிமை, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எனது நாள் 2. எது வலிமை? சிலுவையே வலிமை. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாள் 3. எதற்காக வலிமை? சுகமாய் வாழ வலிமை. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார்கள், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். நாள் 4. என் வேதமா? எதில் வலிமை? வேதத்தில் வலிமை. என் வேதம் உமது வேதம் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 92ஆம் வசனம். சரி, எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? சரி, ஓகே. இன்னைக்கு 4:5 வசனம் பார்க்கலாமா?
தலைப்பனது 5ஆம் நாள் தலைப்பனது. ஓகே, என்ன செய்தால் வலிமை? ஜெபம் செய்தால் வலிமை. ஓகேவா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏசாயா 40:31. இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இந்த வருஷத்துக்கான சட்ட வாக்கிய வசனம். சரி, சொல்லாமல் எல்லாரும். என்ன செய்தால் வலிமை? ஜெபம் செய்தால் வலிமை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சரி, இந்த பாப்பா வந்து இப்போ கருத்து வசனம் வந்து இது சொல்ல வருவா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போனார்கள். ஏசாயா 40:31. ஓகே, எல்லாரும் சொல்லிடலாமா ஒரு தடவை? கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழுப்பார்கள். ஓடினாலும் இழப்பையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏசாயா. ஓகே, எல்லாரும் ஒரு தடவை சொல்லிடலாமா? என்ன செய்தால் வலிமை? ஜெபம் செய்தால் வலிமை. சில சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சரி, ஓகே, இன்னைக்கான உண்மை சம்பவம் பார்க்கலாமா? ஓகே. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தானே. இப்போ பையனோட நிலைமையை பார்த்தியா? என்ன ஆயிட்டு? ரொம்ப உடம்புலாம் ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு, கையெல்லாம் அவ்வளோ சூம்பி போயிடுச்சு. எப்படியும் இவன் சீக்கிரத்தில் செத்து போயிடுவான், வா அவன் சாகிறதுக்குள்ளே நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி ஒரு தெருவில் உள்ள பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜான் அப்படிங்கிற ஒரு தம்பியை பார்க்குறதுக்கு போகிறாங்க. இந்த ஜான் யார் அப்படின்னா ஒரு ஊழியக்காரனோட பையன். அவங்க அப்பா வந்து ஒரு ஊழியக்காரனாக இருக்காங்க. இவனுக்கு திடீர்னு என்னாச்சுன்னா உடம்பு ரொம்ப முடியாமல் படுத்த படுக்கை ஆகிட்டான். கிட்டத்தட்ட 16 நாள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா படுத்த படுக்கையில் தான் இருக்கான். இப்போது நம்ம யாருக்காச்சும் உடம்புல ஏதாவது பூச்சி ஏறினா என்ன பண்ணுவோம்? வந்து உட்காந்துட்டு இருக்கோம், ஒரு எறும்பு ஏறுது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தட்டி விடுவோம், அப்படி தானே? ஆனால் அந்த ஜான் அப்படிங்கிற தம்பியால் அந்த பூச்சி அந்த கை கால் வந்து செயலிழக்க போகிறனால எதுவுமே பண்ண முடியாது. கையை வந்து தட்டி விடவும் முடியாது. அம்மா அப்படின்னு அவன் கத்துவான். அவங்க அம்மா வந்து தான் அந்த பூச்சி எங்கே இருக்குன்னு பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா தட்டி விடுவாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? 16 நாள் தன்னோட பையன் இப்படி படுத்தே கிடக்கான். அவங்க அப்பா வந்து ஒரு ஊழியக்காரங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இன்னொரு நாள் வந்து என்னாச்சுன்னா அவங்க அப்பா வந்து ஒரு சர்ச்சுக்கு வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு போகணும். ஏதோ அவங்க ஃபுல்லாக ஒரு ஊழியக்காரங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போவாங்கல்ல. அதே மாதிரி ஒரு நாள் வந்து அடுத்த சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணால் பிரசங்கம் பண்ண போகணும். ஆண்டவர் வந்து அவங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யாத்திராகும் 15:26, நானே உன் பரிகாரியாக கர்த்தன்னு சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. பரிகாரினா என்ன அர்த்தம்? சுகம் தருபவர் தானே. ஏசப்பா தான் சுகம் தருவாங்க. இந்த வார்த்தையை அவங்க போய் அடுத்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் எஞ்சி கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா, நீ வந்து எனக்கு பிரசங்கம் பண்ணுறியே, உன்னோட பையன் வந்து எப்படி இருக்கான், 16 நாள் படுக்க படுத்தையிலே கிடக்கானே அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து என்ன சொல்லுவேன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் எப்படி நாளைக்கு போய் இந்த ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணுவேன்? யாராவது ஒருத்தங்க எஞ்சி கேட்டாங்கன்னா உங்களுடைய நாமம் வந்து என்ன பண்ணும், தூசிக்கப்படுமேன்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோட அந்த பையனோட கட்டிலுக்கு பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஜெபம் பண்ணுறாங்க. ஏசப்பா, என்னுடைய பையனுக்கு எப்படியாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சுகம் கொடுங்க. நாளைக்கு நான் போய் பிரசங்கம் பண்ணும்போது என் பையன் வந்து நல்ல சுகம் பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொருத்தனையோடு என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கண்ணீரோட ஜெபம் பண்ணுற அந்த கண்ணீரோட துளி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஜான் அந்த படுத்துருக்கான்ல, அந்த கட்டில் படுத்துருக்கான்ல, அவனோட கையில் வந்து அந்த அவங்க அப்பாவோட கண்ணீர் துளி வந்து விழுந்தோடனே என்ன ஆச்சுன்னா வந்து எந்திரிச்சிட்டான். அவங்க வந்து ரொம்ப பொருத்தனையாக ஜெபம் பண்ணுறதுனால அந்த கண்ணீர் துளிகள் வந்து அந்த ஜான் தம்பியோட கையில் பட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா எஞ்சி உட்காந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து என்ன பண்ணுறான்னா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் அவங்க அப்பா அதே மாதிரி போய் என்ன பண்ணுறாங்கன்னா
இதே சாட்சியாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய பையன் வந்து சுகமாயிட்டான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பொருத்தனையோட சொல்லி அந்த சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணி முடிக்காங்க. இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம்? நம்மளுடைய அந்த ஜான் தம்பி எப்படி இருந்தா? ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக கட்டல் நல்லா ஜாலியாக படுத்திருந்தானா? இல்லை, ரொம்ப பலவீனமாக ஒரு பூச்சி ஏறினா கூட அவனால் தட்டி விட முடியாத சூழ்நிலையில் தான் அவன் இருந்தான். ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கண்ணீரோட ஜெபம் பண்ணுறதுனால ஏசப்பாட்ட இருந்து ஜபத்தின் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா வலிமையை வந்து என்ன பண்ணுறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் நமக்கு ஏதாவது உடல் ஏதாவது ஒரு பலவீனங்கள் வரலாம், சோர்வுகள், ஏதாவது ஒரு கஷ்டம் வரலாம். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி ஆண்டவரத்தில் வலிமை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். சரி, ஓகே, ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே ஏசப்பா, நீ கிருபையாக கொடுத்தது நல்ல மதிய வேலைக்காக நன்றோடு மே துதிக்கிற ஏசப்பா. இந்த நாளில் தகப்பன ஏசப்பா, நாள் 5 நாங்கள் கடந்து வந்திருக்கணும் தகப்பன ஏசப்பா. ஏசப்பா, இந்த தலைப்பு தகப்பன ஏசப்பா, ஜெபம் செய்தால் வலிமைங்கிற தலைப்பின் மூலியமாக தகப்பன ஏசப்பா நாங்கள் எப்படி ஜெபிக்கணுங்கிறத கற்றுக்கொண்டோம் தகப்பன ஏசப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாள் தகப்பன ஏசப்பா தினமும் ஜெபித்து தகப்பன ஏசப்பா உம்மிடத்திலிருந்து வலிமை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பன ஏசப்பா. இன்றைய நாளில் தகப்பன ஏசப்பா நாங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடல்கள், வசனங்கள் ஏசப்பா, வேத பகுதி தகப்பன ஏசப்பா ஒவ்வொன்றும் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பன ஏசப்பா. ஒவ்வொரு நாள் தகப்பன ஏசப்பா அவங்க அதை தியானித்து நேசிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பன ஏசப்பா. இதனை ஒவ்வொரு நேரை நீங்களே பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விபிஎஸ்ஸின் 5வது நாள் தொடர்கதை அப்பா பார்ப்பதற்கு முன்பாக உடைய சமூகத்திலே காத்து நிற்கிறோம். இந்த தொடர்கதையை கேட்கும் போது இந்த பிள்ளைகளுடைய மனதிலே அப்பா ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த பிள்ளைகளோடு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டவரே ஒரு மனதின் ஆவியை நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சரி, மின்டி வந்து என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதோட அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதோட நேற்று முடித்தோம். மின்டி என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, அந்த பாலத்து பக்கத்தில் அந்த ஆற்றுக்கிட்ட நின்றுட்டே இருந்தாங்க. பாலத்துக்கு அந்த பக்கம் யார் நின்னா, கிதியோன் நின்றுட்டு இருந்தாங்க. மின்டிக்கு என்ன பண்ணணும்னு தெரில. ஒரு நிமிஷம் என்ன செஞ்சாங்க, கண்ணை மூடி யோசித்து டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆற்றுக்குள்ளே குதிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டே இருந்த கிதியோன், ஐயோ மின்டி ஏன் இப்படி பண்ணுன, அங்கேருந்து வந்து இப்படி வந்து இந்த ஆற்றுக்குள்ளே விழுந்து சாக போறியா அப்படின்னு நினச்சி சத்தம் போட்டு கிதியோன் பார்த்துட்டே இருந்தார். கிதியோன் என்ன பண்ணார், கொஞ்ச நேரம் அந்த ஆற்றுக்கிட்ட அந்த பாலத்து மேலே நின்று ஆற்றுக்கிட்ட பார்த்துக்கிட்டே நின்னார். ஒருவேளை மின்டி அந்த தண்ணியில் அடித்து வர்றாளா அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காக ரொம்ப நேரமாக அந்த கிதியோன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யார் வரவே இல்லை. மின்டி வந்து அவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை. உடனே இந்த கிதியோன் என்ன முடிவு பண்ணார், அப்போ மின்டி என்ன பண்ணிட்டாங்க, ஆற்றுக்குள்ளே குதிச்சதுனால என்ன ஆகிட்டாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு கிதியோனா மனசில் நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போனாங்க. வேகமாக போய் அவங்க இருக்கிற இடத்துல போய் என்ன செஞ்சாங்க, அவங்க அம்மாட்ட
அவங்க அப்பாட்ட மின்ட்டியோட அண்ணன் மட்டும்லாம் போய் என்ன சொன்னாங்க, தப்பிச்சு இங்கேருந்து போகணும்னு போனாங்கல்ல மின்ட்டி, அங்கே போய் என்ன தெரியுமா நடந்துச்சு, அந்த ஆற்றுக்குள்ளே குதிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்க பெற்றோர்கிட்டலாம் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க அண்ணெல்லாம் என்ன நினச்சாங்க, வேண்டாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், திரும்பி போயிடலான்னு சொல்லி மின்ட்டியை கூப்பிட்டாங்கல்ல. ஆனால் மின்ட்டி தான் என்ன செய்யலை, எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை, அவங்க கூட போகலை. இதை சொல்லி அவங்க அண்ணன் என்ன செஞ்சாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏசப்பா ஆனால் இந்த மின்ட்டியை கைவிட்டிருப்பாங்களா? கண்டிப்பாக கைவிடலை. அவங்கள குறித்து ஒரு நோக்கத்தோடு தானே மின்ட்டியை கூப்பிட்டுருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு ஆற்றில் ஒரு ஓரமாக என்ன செஞ்சிருந்தது, மின்ட்டியை கொண்டு போய் கரையில் கொண்டு போய் என்ன செஞ்சிருந்தது, தள்ளி போட்டிருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த மின்ட்டிக்கு சுயநினைவு வருது. சுயநினைவு வந்த உடனே அவள் முழிச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறா, ஐயோ நம்ம உயிரோடு தான் இருக்கோமா, ஆற்றுக்குள்ளே குதிச்சோம்ல, நம்ம எப்படி சாகாமல் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு பலனே இல்லாதவளாம் அந்த இடத்துலேருந்து என்ன செய்கிறாங்க, மெதுவாக எந்திரிக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஏசப்பாவுடைய வழி நடத்துதலை பெற்று கொண்டு தான் என்ன செஞ்சாங்க, அந்த மின்ட்டி அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க. அதே போல தான் அந்த இடத்துலையும் அவங்க பலன் இல்லாமல் இருந்தாலும் ஜெபத்தின் மூலமாக புது பலனை பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க, திரும்பியும் அவங்களுடைய பயணத்தை என்ன செஞ்சாங்க, ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் தூரம் ஆச்சு. அப்படி நடந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு வெள்ளை நிற வீடு வந்து தெரிஞ்சுது. தூரமாக பார்க்குறாங்க, ஐயோ இந்த வீடு இந்த கலர் யாரோ நம்மகிட்ட சொன்னாங்களே அப்படின்னு என்ன செய்கிறாங்க, மின்ட்டி யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த வீடை யார் சொன்னா, வெள்ளை நிற வீடு வரும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவளுக்கு என்ன விழுந்துச்சு, சாட்டை அடி விழுந்தது. ஞாபகம் இருக்கா, யார் சொன்னாங்க அந்த வீடை பற்றி? வெரி குட். அப்போ இவ்வளோ தூரம் தான் இருக்கா அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வேகமாக என்ன செஞ்சாங்க, அந்த வெள்ளை கலர் வீட்டை பார்த்து வேகமாக நடக்க ஆரம்பித்தாங்க. அந்த வீடுக்கிட்ட போயாச்சு. போனதை என்ன செஞ்சாங்க, கதவை தட்டினாங்க. தட்டின உடனே அந்த கதவு வந்து ஃபுல்லாக வந்து என்ன செய்யலை, திறக்கலை. லைட்டாக திறந்து டக்குன்னு என்ன பண்ணாங்க, உள்ளே இருக்கிறவங்க வெளியே நிற்கிற மின்ட்டியை கையை பிடிச்சி என்ன செஞ்சிட்டாங்க, உள்ளே இழுத்துட்டாங்க. உள்ளே இழுத்த உடனே அவங்க வந்து கேட்டாங்க, நல்லா இருக்கியா மகளே அப்படின்னு கேட்டாங்க. இந்த வார்த்தையை பார்த்த உடனே அவங்க மின்ட்டி என்ன பண்ணாங்க, அவங்க முகத்தை ஏறிட்டு பார்த்தா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த வீட்டில் யார் இருந்தா, அவங்க கீழே விழும்போது ஒருத்தங்க தாங்கி பிடிச்சாங்கல்ல, குவாக்கர் சமூகத்தை சார்ந்த ஒரு வெள்ளைக்கார அம்மா தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தானே சொன்னீங்க அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோடை பற்றி, சீக்கிரம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. அம்மா அதுக்கு டிக்கெட்லாம் எங்கே வாங்கணும், ட்ரெயின் எங்கேயாச்சும் நிற்கா, அதுக்கு ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி துருன்னு என்ன செஞ்சுட்டே இருந்தாங்க, கேள்வி மேலே என்ன செஞ்சுட்டே இருந்தாங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மின்ட்டி வந்து அந்த வெள்ளைக்கார அம்மாட்ட ஒன்று, அந்த வெள்ளைக்கார அம்மா சொன்னாங்க, அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோடு அப்படின்னா ட்ரெயின் கிடையாது, பல நெட்வொர்க் நிறைந்த ஒரு வழித்தடம். என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மக்களை வந்து அடிமைத்தனத்திலேருந்து தப்பிச்சு போகிறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அந்த கருப்பின மக்களே இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் என்னது, ஒரு நெட்வொர்க். அவங்க தான் என்ன செய்வாங்க, இவங்கள பத்திரமா பாதுகாத்து அவங்கள அனுப்புவாங்க. அவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது, ஸ்டேஷன். உங்களுக்கு வழிகாட்டுறவங்க பேர் தான் என்னது, கண்டக்டர்ஸ். சரியா? ஆனால் இவங்க என்ன நினச்சாங்க, மின்ட்டி ஒருவேளை அது ட்ரெயின் போல் நம்ம என்ன செய்யலாம், ட்ரெயினில் ஏறி தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். அப்புறம் அந்த வெள்ளைக்கார அம்மா சொன்னாங்க, உனக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, அங்கே இருப்பாங்க, அதனால் நீ என்ன செய்யலாம், பயப்படாமல் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவளுக்கு ஒரு வரைபடம்னா ஒரு மேப் கொடுத்தாங்க. இதை பார்த்துட்டு என்ன செய்யணும், நீ உன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வெள்ளைக்காரங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அடிமைத்தனத்திலிருந்து வருகிற இந்த கருப்பின மக்களுக்கு அவங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. எப்படி உதவி செய்வாங்க அப்படின்னா, பகல் நேரத்தில் என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில் உள்ள
வேலை பார்ப்பாங்கல்ல பணியாட்கள், அவங்கள போல் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, இவங்கள வீட்டில் வச்சுக்கிடுவாங்க. இரவு நேரங்களில் தான் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு சரக்கு வண்டி வந்துச்சுன்னா அது மேலே என்ன செய்வாங்க, இவங்கள அனுப்பிச்சு தப்பிச்சு விடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. அடிமைகள் பென்சில்வேனியா என்ற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி இருக்கலாம், சுதந்திரமாக என்ன செய்யலாம், வாழலாம். அந்த இடத்துக்கு போக சொல்லி தான் இந்த வெள்ளைக்கார பெண்மணி ஒரு வரைபடத்தை கொடுத்து மின்ட்டியை என்ன செய்கிறாங்க, அனுப்பி விடுறாங்க. மின்ட்டி உடனே அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இந்த கிதியோனுடைய அம்மாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை மின்ட்டி தப்பிச்சு போயிருப்பாளோ, எங்கேயாச்சும் அந்த ஆற்று ஓரத்தில் எங்கேயாச்சும் கிடப்பாளோ, அவளை பிடிச்சிட்டு வந்தால் என்ன செஞ்சிடலாம், அவளை அடிமையாக விற்று நம்முடைய கடனால் என்ன செஞ்சிடலாம், அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கிதியோன் அம்மா 2 வேலைக்காரங்களை என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. நீங்கள் போய் என்ன செய்யுங்க, அந்த பாலத்துக்கிட்டலாம் போய் என்ன செய்யுங்க, நீங்கள் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்க நினைக்காங்க கிதியோனே சொல்லிட்டாரு மின்ட்டி இறந்துட்டாங்கன்னு, அப்புறம் எங்கே போய் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எஜமானி சொன்னால் கீழ்ப்படியணும்ல, அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, குதிரையில் போய் தேடி போகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லாம் போய் கேட்காங்க, நீங்கள் யாரையாச்சும் பார்த்தீங்களா, ஒரு கருப்பின அடிமை பெண் பார்த்தீங்களா, குட்டையாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு ஒவ்வொரு வீட்லையா போய் போய் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. ஆனால் யாருமே என்ன சொல்லலை, பார்த்தேன் அப்படின்னு யாருமே சொல்லலை. இவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அவங்க என்னடானா மின்ட்டியை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும்னு அனுப்பியிருக்காங்க, இங்கே எங்கே தேடினாலுமே அவங்க இல்லவே இல்லையே, எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறது, அங்கே போனால் அந்த எஜமானி அம்மா நம்மளை கண்டிப்பாக என்ன செய்வாங்க, திட்டுவாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு கோபத்தோடு என்ன செஞ்சாராம், கையில் இருந்த ஒரு கூர்மையான அம்பை தூக்கி அப்படி எரிஞ்சாராம். எரிஞ்சிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த குதிரையை எடுத்துட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவருடைய இடத்துக்கு கிளம்பிட்டாரு. அந்த கூரான ஆயுதம் அது எங்கே போய் விழுந்துச்சு அப்படின்னா வைக்கோல் போர். கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வைக்கோல் போரில் போய் என்ன செஞ்சிச்சு, அது விழுந்துச்சு. அவர் குதிரையை எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த வைக்கோல் போரில் விழுந்ததுலேருந்து என்ன செய்யுது, சரசர சரசன்னு ஒரு சவுண்டு கேட்டே இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த வைக்க போர்லேருந்து அதை எடுத்துட்டு யார் வெளியில் வந்தா, மின்ட்டி. பகல் நேரங்கள் அவங்க எங்கே இருப்பாங்கன்னு சொன்னோம், எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க. நைட்டு தான் என்ன செய்வாங்க, அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பாங்க. அவங்க எதில் ஒளிஞ்சிருந்துருக்காங்க, அந்த வைக்க போரில் ஒளிஞ்சிருக்காங்க. தேவன் எவ்வளவு அற்புதமான தேவன், எப்படி காப்பாற்றினாங்க அவங்கள, அந்த கூர்மையான ஆயுதம் அவங்க மேலே படாமல் என்ன செஞ்சாங்க, ஏசப்பா மின்ட்டியை காப்பாற்றினாங்க. மின்ட்டி என்ன செய்கிறா, அடுத்து யாரை பார்க்க போகணும், அவ தாமஸ் கேரட் அப்படிங்கிறவரை என்ன செய்யணும், பார்க்க போகணும். அப்படி தானே சொன்னாங்க அந்த வெள்ளைக்கார அம்மா. நேராக என்ன செய்கிறாங்க, தாமஸ் கேரட்டை பார்க்கறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. தாமஸ் கேரட்டையும் என்ன செஞ்சாச்சு, பார்த்துட்டாங்க. அவங்க வீட்டில் மின்ட்டியை ரொம்ப சந்தோஷமாக என்ன செஞ்சாங்க, அவங்கள ரொம்ப வரவேற்று அவங்களுக்கு எல்லா உதவியும் என்ன செஞ்சாங்க, தாமஸ் கேரட் வீட்டில் பண்ணி கொடுத்தாங்க. மின்ட்டி ரொம்ப சந்தோஷமாக அந்த இரவு சந்தோஷமாக இருந்தா. ஏன் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து சுதந்திரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம். சுதந்திரமான காற்றை நம்ம என்ன செய்ய போகிறோம், சுவாசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இரவு முழுவதும் அவள் என்ன செஞ்சுட்டே இருந்தானா, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தா. நைட் ஃபுல்லாக அவளுக்கு என்ன வரல, தூக்கமே வரல. தாமஸ் கேரட் என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் நைட் என்ன பண்ணாங்க, அவங்கள ஒரு குதிரை வண்டியில் ஏற்றி என்ன செஞ்சாங்க, நீங்கள் எங்கே போகணும், ஃபஸ்ட்டு பென்சில்வேனியாவுக்கு போகணும். பென்சில்வேனியாவை தாண்டினதுக்கப்புறம் பிலதெல்பியா அப்படின்னு ஒன்று வரும். பிலதெல்பியாவில் தான் யார் இருப்பா, வில்லியம் அப்படின்றவங்க தான் நீங்கள் என்ன செய்யணும், போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வில்லியம் யார் அனுப்பி விட்டா, தாமஸ் கேரட் குதிரை வண்டியில் அவங்கள என்ன செய்கிறாங்க, இன்னொரு இடத்துக்கு அனுப்பி விடுறாங்க. சரியா, இவங்க போயிட்டே இருக்காங்க. இந்த வில்லியம் அப்படின்றவர் யார் அப்படின்னா அடிமைகளுக்காக போராடுற ஒரு இயக்கம் வைத்திருக்கவங்க தான் யார், வில்லியம். என்ன செய்கிறாங்க, இவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோ நாள் நடந்தாங்க அப்படின்னா 3 வாரம் நடந்தாங்களாம். 1 வாரம் முதல் 3 வாரம். எத்தனை மைல் நடந்திருக்காங்க அப்படின்னா 100 மைல்கள் தூரம்.
எவ்வளோ, எத்தனை மைல்கள்? 100 மைல்கள். இதில் வந்து அவங்க எப்போ மட்டும்தான் நடந்திருப்பாங்க? நைட்டு மட்டும்தான் நடப்பாங்க. பகலில் என்ன செய்வாங்க? யார் வீட்லேயாவது போய் இருந்துட்டு நைட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பாங்க. அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஏசப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் என்ன செஞ்சாங்களா இந்த மின்ட்டி வந்து செஞ்சாங்க. அவங்களுடைய சுயமாக என்ன செய்யலை? எதையுமே அவங்க வந்து செய்யலை. கையில் என்ன வச்சுருந்தாங்க? ஒரு வரைபடம் கொடுத்தாங்கல்ல அந்த வெள்ளைக்காரம்மா, அதையும் வச்சுக்கிட்டு வேகமாக நடந்து போயிட்டே இருக்காங்க. தூரத்தில் ஒரு போர்டு, அந்த போர்டை பார்க்காங்க. அந்த போர்டை பார்த்த உடனே அதுக்கு எல்லாம் என்ன எழுதிக்கலாம் மின்ட்டுக்கு என்ன செய்ய தெரியாது? வாசிக்க தெரியாது. ஏன் வாசிக்க தெரியாது அவங்களுக்கு? எழுத படிக்கலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த போர்டை பார்த்த உடனே மின்ட்டியோட கண்ணில் இருந்து என்ன வருது? கண்ணீராக வருது. அந்த போர்டில் என்ன எழுதிருந்துச்சு? ஏன் அந்த மின்ட்டி வந்து அந்த போர்டில் எழுதப்பட்டதை பார்த்து அழுதாங்க அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது கூட தகப்பனே ஆண்டவரே, தொடர்கதையின் 5வது நாள் ஆண்டவரே, தொடர்கதையை கேட்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். மின்ட்டியை போல தகப்பனே நாங்களும் அப்பா எல்லா சூழ்நிலையும் உமக்கு நன்றிகளை செலுத்துகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய சத்தம் கேட்டு ஆண்டவரே அதன்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மின்ட்டியை போல தகப்பனே உலக பிரகாரமான கவலைகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் சோர்ந்து விடாமல் இடைவிடாமல் அப்பா உம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய பிள்ளைகளையும் அப்பா நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வளர்த்திடவும் கிருபை